இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல நீங்க குழந்தைகளை வளர்க்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ நான் சொல்ல போற செய்தி உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு பள்ளிக்கூடம் போற வயசுல குழந்தைங்க இருந்தா மேட்டர் என்னன்னா, கர்நாடகா மாநிலம் ஹூபலியில பாத்தீங்கன்னா ஒரு 8ஆம் வகுப்பு முடிச்சு 9ஆம் வகுப்பு போற ஒரு 14 வயசு பையன், அவன் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்து வீட்டு பையன் 6ஆம் வகுப்பு படிக்கிற 12 வயசு பையன் கூட விளையாண்டு இருந்திருக்கேன். அப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வந்துருது, அடிச்சு பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் இருக்கான்ல, அந்த சண்டைக்கு இடையில வீட்டுக்குள்ள ஓடி போய் பேப்பர் வெட்டுற கத்தி எடுத்துட்டு வந்து அந்த 14 வயசு பையனோட வயிற்றிலே குத்திட்டு இவன் வீட்டுக்குள்ள போய் பதுங்கிட்டான். குத்து வாங்கின பையன் நல்லா வயிற்றுல இருந்து ரத்தத்தோட அந்த தெருவில் அப்படியே கிடந்திருக்கு. உடனே அந்த பையன் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க அந்த பையன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். போலீஸ் வந்து இந்த 6ஆம் வகுப்பு படிக்கிற பையனை விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் சொல்லியிருக்கேன், அவன் ரெண்டு பேருக்குள்ள சாதாரணமான சண்டை வந்திருக்கு, அதுக்கு இவன் வீட்டுக்குள்ள போய் அந்த பேப்பர் வெட்டுற கத்தி எடுத்துட்டு வந்து வீடியோ கேம்ல வர்ற மாதிரி அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா அந்த பையனுக்கு அவனை குத்திட்டோம், அவன் உயிர் போயிருச்சு அப்படின்றது எதுவுமே தெரியல. எப்பவுமே மொபைல்ல அந்த மாதிரி கேம் விளையாண்டு இதுவும் கேம்ல ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு தோணிட்டு அந்த பையனை கொலை வழக்குல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் தானே, யாரோ கூட்டு போறான்னு சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. அந்த பையனுக்கு நம்ம எவ்வளவு பெரிய தவறான சம்பவம் பண்ணிருக்கோம் அப்படின்ற எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு அந்த பையன் அந்த கேம் அந்த விஷயத்தெல்லாம் அடிக்ட் ஆகி மூளை அப்படியே அதுக்குள்ளேயே அடாப்ட் ஆயிருக்கு. இந்த நியூஸை கேட்ட உடனே இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பிள்ளைகளை வச்சிருக்கவங்களுக்கு போனை கொடுத்தாதே சாப்பிடுதுங்க, போன் இல்லைன்னா எதுவும் பண்ண மாட்டேங்குதுங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அந்த பிள்ளைய போச்சுன்னா இது மாதிரி சம்பவம் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கிட்டு பிள்ளைகளை வளர்க்க பாத்துக்குங்க.